வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி தமிழில் டப்பிங் வந்த பொன்மன் பெசில் ஜோசப் நடித்துள்ள பொன்மன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க அந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கொல்லத்தை சேர்ந்த புரோனோ ஆனந்த் மன்மதன் நடிச்சிருக்கிறாரு. அவரோட சகோதரி ஸ்டெல்பி லிசோமல் ஜோஸ் நடிச்சுக்கிறாங்க. மற்றும் தாயுடன் சந்தியா சந்திரசேகன், அவங்க கூட 3 பேருமே வாழ்ந்து வராங்க. தனது மகள் ஸ்டெல்பியை திருமணத்துக்கு நகை சேர்ப்பதற்காக அரும்பாடுபடுகிறாரு அவன் தாயார். மாப்பிள்ளை வீட்டார் நகை விஷயத்தில் கர்ராக இருக்கிறாங்க. கூடுதல் நகையும் கேட்பதால் கூடுதல் பிரச்சனும் அவங்க தாயாருக்கு எழுது. இந்த நேரத்தில் ஸ்டெலிபியின் சகோதரர் புரோனா பணம் ஈட்டுவதற்கு முயற்சி எடுக்காமல் கட்சி பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு. பிறகு நண்பர்கள் மூலமாக முயற்சிகளை மேற்கொண்டு தங்கையின் திருமணத்துக்கு 25 சவரன் நகையில் பெறுவதற்கு ஏற்பாடு செய்கிறாரு. இந்த டயத்தில் பிபி அஜேஸ் யார் பசில் ஜோசப் என்ற வியாபாரி ஒருவர் ஸ்டெபிலுக்கு நகை கொடுக்குறாரு. ஆனால் திருமணமான அடுத்த நாளே அந்த நகையை திருப்பி கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் வாங்கிட்டு போகிறாரு. ஆனால் திருமணம் அவனுக்கு முடிந்ததும் நகையை திரும்பி கொடுக்க முடியாமல் தத்தளிக்கிறாரு ஸ்டெபின் குடும்பம். ஸ்டெபின் கணவர் மரியானாவும் சசின் கோபு அவர் நடிச்சிருக்கிறாரு. அதை திரும்ப கொடுக்க மறுக்கிறாரு. தனது முதலாளிக்கு பதில் கூற முடியாமல் பயந்து ஆடும் அஜேஸ் யார் பசில் ஜோசப் பிரச்சனையை சந்திக்கிறாரு. நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் அஜேஸ் நகையை ஸ்டெபின் கணவரிடமிருந்து மீட்டாரா என்பதா இந்த பொன்மன் படத்தோட கதை. ஸ்டெபி கதாபாத்திரத்தில் ஆழத்தை புரிந்து கணவரை கண்டு பயங்கொள்ளும் இடத்துல அதனை பொறுத்து கொள்ள முடியாமல் வெகுண்டெழுந்து முயற்சித்து நடிப்பை மனதில் பதிக்கிறாரு. யார் லிஜோமல் ஜோஸ். கணவராக ஜஜின் கோபு படம் முழுக்க மூர்க்க குணமுடையராக பல விஷயங்களை நிகழ்த்தி வெறுப்பை சம்பாதிக்கும் வில்லனாக வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிலும் நகையின் மீது பேராசை கொண்டு கண்களை விரித்து சண்டை போடும் இடமெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அம்பான் சேட்டா தர்ம சங்கடத்தில் சிக்கி தத்தளிக்கும் பெசில் ஜோசப் படத்தில் தனது தோள்களை தூக்கி சுமந்திருக்கிறார். இந்த படத்தையே மொத்தத்தையும் தன்னுடைய நகைகளை எப்படியாவது மீட்டு முதலாளியுடன் கடனிலிருந்து மீள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடும் காட்சியெல்லாம் அதிரடியாகவும் இமோஷனலாகவும் சில தருணங்களை காமெடியாகவும் ஸ்கோர் செஞ்சுக்கிறாரு பெசில் ஜோசப். லிஜோமோனின் அண்ணனாக வரும் ஆனந்த் மன்மதன், இவரின் நண்பராக வரும் தீபக் பரம்போல் ஆகிய இருவருமே கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. மணப்பெண் வீட்டில் நிகழும் விஷயங்களை காமெடி கொஞ்சம் ப்ளஸ் எமோஷனல் கொஞ்சம் ஏன்னா முழுமையாக கதை அந்த விதத்தில் ஆச்சரியப்பட வைக்கிறாரு அறிமுக இயக்குனர் ஜோதி சங்கர். கும்பலக்கி நைட்ஸ் படத்தின் கலை இயக்குனர் இவர். எழுத்தாளர் இந்து கோபனின் நாவலை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டிருக்கும் படம் தான் இது. எளிதில் கணிக்கும்படியான திருப்பங்கள் படம் முழுவதும் நிறைய இருந்தாலும் மைனஸ் தான் என்றால் போதுமானது வரை நம்ம பதைப்பதைப்படியும் நகர வச்சுக்காரு கதை ஃபுல்லாக. இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்கேன். அந்தளவுக்கு எமோஷனல் காட்சி காமெடி எல்லாமே அற்புதமாக பெசில் ஜோசப் நடிப்பே ஒரு வேறு லெவலில் இருக்கும். எல்லா படத்துலேயும் இப்போ பெசில் ஜோசப் அந்தளவுக்கு ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு வராரு. இந்த படமே நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுற ஒரு சிறப்பான ஒரு மூவி சொல்லலாம். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.